வணக்கம். மனித வாழ்வும் விஞ்ஞானமும் பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மனித உடல் பற்றிய கல்வி. ஆமாம், நம்ம பெரிய லெவலில் படித்து பெருசாக கிழிச்சிட்டோன்னு உக்காந்துட்ருக்கோமே, நம்ம உடலில் எப்படி உற்பத்தி ஆணுச்சு, எப்படி இருக்குது அப்படிங்கிறது காங்க்ரீட்டான ஐடியா நம்ம எந்த கிளாஸில் படித்தோன்றதை ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள். இந்த உடல் அப்படின்னா எது பேசிக் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறத எங்கேயாவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? நம்ம உடம்பு அப்படின்னா கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, எலும்பு இருக்குது, சதை இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குங்கிறத காங்க்ரீட்டாக எங்கேயாவது எந்த ஸ்கூல்லையாவது இத்தனாவது கிளாஸில் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? நீங்கள் பிஇ படிச்சிருக்கலாம், எம்இ படிச்சிருக்கலாம், பிஹெச்டி படிச்சிருக்கலாம், என்னவோ படிங்க சார். நீங்கள் எங்கேயாவது ரிட்டனில் நம்ம உடலில் இது இத்தனை சதவீதம் இருக்குங்கிறத எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? இல்லை சொல்லி கொடுக்க முயற்சி செஞ்சுருக்காங்களா? இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருந்தால் தயவு செஞ்சு எனக்கு ஒரு ஜெராக்ஸ் காப்பி அனுப்பிச்சி விடுங்க. அந்த பாடத்தை பற்றி இத்தனாவதில் நீங்கள் சொன்னதெல்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஓகே, நம்ம உடம்பில் தண்ணி தான் மேஜர் பார்ட். 72% வாட்டர் தான் இருக்குது நம்ம உடம்புல. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் அங்கேயும் இங்கேயும் ஏதாவது ஒரு வார்த்தை காதில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், இதெல்லாம் எனக்கு தெரியுமே, ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்காங்களே அப்படின்றதுக்கு நீங்கள் என்கிட்ட சொல்லாதீங்க. பாட புத்தகத்தில் நீங்கள் கேட்டிங்களா? யாராவது உங்களுக்கு அத்தாரிட்டேட்டிவாக சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்றத நீங்கள் யோசித்து பாருங்கள். ஏன்னு கேட்டால், நீங்கள் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா கேட்டு இதை தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா படிக்காதவனுக்கும் இதே நாலேஜ் கிடச்சிருக்குமா இல்லையா? அதை யோசிச்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கும் படிக்காதவனுக்கும் நமக்கும் படிக்காதவனுக்கும் என்னங்க வித்தியாசம்? அவனை ஏன் நம்ம முட்டாள்னு நினைக்கணும்? சிந்திக்க வேண்டிய விஷயமா இல்லையா? யோசனை பண்ணுங்கள். அடுத்தது, நம்ம ஃபிசிக்கலாக ஒரு மனுஷனை பார்க்குறோம் இல்லைங்களா? அவனை பார்க்கறதுக்கு உருவாகி இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எலும்பு, சதை, இதெல்லாம் எதில் உருவாகுது? மண்ணில் தான் அங்கே உருவாகிருக்கு. எர்த் எலிமெண்ட். இது நம்ம உடம்பில் 12% இருக்குது. நல்லா யோசனை பண்ணுங்கள். பெரிய பூதாகரமான ஒரு ஆள் இருக்கிற மாதிரி இருக்கான். ஆனால் அந்த ஆளுனுடைய தோற்றத்துக்காக இந்த மண்ணிலிருந்து 12%, அவனுடைய உடல் எடையிலிருந்து 12% மட்டும்தான் மண் எலிமெண்ட் இருக்குது. நம்ம கண்ணில் எதெல்லாம் பார்க்குறோமோ அது மண். அந்த மண் எத்தனை சதவீதம் இருக்குது? சரியாக 12% தான் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது காற்று. நம்ம உடம்பில் உயிர் வாழ காற்று அவசியம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மூச்சை இழுக்கணும், மூச்சை விடணும், அதோடு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த மூச்சு இந்த உடம்புக்குள்ளார போய் எங்கெங்கே எந்தெந்த அறையில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு, அது என்ன பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? சரியான அறிவு இருக்கா? நம்ம உடம்பில் 6% காற்று இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 72, 12, 84, காற்று ஒரு 6, 90% முடிஞ்சிடுச்சு. அடுத்தது நெருப்பு 4%. நம்ம உடம்பில் எப்போவுமே ஒரு கதகதப்பு இருக்குது. பச்சை தண்ணியை ஊற்றிக்கிங்க, உடனே உடம்புல ஹீட் ஏறும். எப்படி? நெருப்பு. ஆமாம், நீங்கள் என்றைக்கு நெருப்பு சாப்பிட்டீங்க? நம்ம என்றைக்காவது உக்காந்து கொஞ்சம் நெருப்பு 4% சாப்பிடுவோன்னு சாப்பிட்டோமா? அப்புறம் எப்படி நம்ம உடம்பு எப்போவுமே ஹீட்டாகவே இருக்குது? அடுத்தது ஆகாயம். நம்ம உடம்பில் ஸ்கை எலிமெண்ட். அண்ணாந்து பார்த்தோம்னா ஒன்றுமே தெரியல. இதை தான் இன்றைக்கி என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இன்னும் முழுமையாக கண்டுபிடிக்கல, எதையோ ஒன்று கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் முழுசும் கண்ணுக்கு தெரியாத ஒரு எலிமெண்ட் இருக்குது. அந்த எலிமெண்ட்டுக்கு பேர் டார்க் எலிமெண்ட். அதை ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது டார்க் எனர்ஜி அப்படின்னு ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க, என்னவோ விஞ்ஞானத்தில். அந்த எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளாரையும் இருக்குது. அது எத்தனை சதவிகிதம் இருக்குது? 6% இருக்குது. இதை பற்றிய முழுமையான அறிவு இருந்தால் நம்ம தூரத்தில் பார்க்குற கல் மண்ணும் ஒரு தண்ணியும் எப்படி நம்மளிருந்து வித்தியாசமானதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு பாறையை பார்க்குறேன், அது வேற நான் வேறன்னு நினைக்கிறதே முட்டாள்தனமாக தோணலை? 12% பாறை தான் நாமோ.
72% தண்ணி தான் நாம அப்படின்னு சொல்கிறோமே, அந்த நாமங்கிறது என்னன்னு உங்களால் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியுமா? தண்ணி பார்த்தா நீ கேவலமாக நினைக்கிறோம், ஆனால் அதே தண்ணி தானே நம்ம உடம்புலையும் இருக்குது. ஒரு பாறை அதுக்கு என்ன அறிவாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம், அந்த பாறை தானே இந்த உடம்புலையும் இருக்குது. வெளியே இருக்கிற காற்று தானே நம்ம உடம்புக்குள்ளார இருக்குது. அப்படின்னா அந்த வெளியே இருக்கிற காற்று மண் தண்ணியை விட இந்த உடம்புக்குள்ளார இருக்கிற காற்று மண் தண்ணி எப்படி மிக உயர்ந்ததாக ஆச்சு? நம்ம யோசிக்கணுமா இல்லையா? இது நம்மளுடைய மிஸ்டேக் இல்லை, நமக்கு இந்த அறிவை சொல்லி கொடுக்கலை. இந்த அறிவை நமக்கு இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோமே, இந்த அறிவு யார் உற்பத்தி பண்ணதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு இந்தியாவிலேயே அவனுக்கு தேவையான ஆளுங்களை எடுக்கிறதுக்காக உண்டாக்கப்பட்ட கல்வி முறையை தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் நம்ம பழங்காலத்திலேருந்து உண்மையான அறிவுன்னு நம்ம எதெல்லாம் வச்சுருந்தோமோ அதெல்லாம் பொய். ஏன்னா அது சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணல அப்படின்னு சொல்லியே நம்மக்கிட்டேருந்து அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நம்மளை முட்டாளாக்கி வச்சுருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உண்மை அப்படின்னு நீங்கள் உணர்ந்துக்குங்க. அடுத்தது ஒரு சின்ன விஷயம், நீங்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், யோசனை பண்ணுங்கள். இந்த உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு அணுவும் 48 நாளுக்குள்ளார கழிவாக வெளியே போயிடும். நம்ம உடம்புல இருந்து வேர்வையாக வெளியே போகுது. மூச்சு காற்று உள்ளே போகும்போது வெளியே இருந்து காற்று வருது. வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளார எங்கெங்கெல்லாம் இருந்து காற்று ஏற்கனவே உள்ளே இருந்ததோ அதெல்லாம் வெளியே வந்துடுது. அதே மாதிரி நம்ம குடிக்கிற தண்ணி வெளியே போய்கிட்டே இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் இந்த உடலாக இருக்குது. அந்த நம்ம இன்னைக்கு சாப்பிட்டது நாளைக்கு காலையில் ஆகி வருதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க, தயவு செஞ்சு. மிகப்பெரிய முட்டாளாயிடுவோம். நம்ம இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு வெளியே வரும் ஒரு 50% 60% வெளியே வருதுன்னா ஏற்கனவே நம்ம உடம்புல கன்சியூம் ஆகி இனிமேல் அது யூஸ் ஆகாது அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிற பழைய விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய மோஷன் வழியாக வெளியே போகுது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது 48 நாளைக்குள்ளார இந்த மூளையிலேருந்து கண்ணிலேருந்து எந்த பார்ட்டாக இருக்கட்டும் அந்த பார்ட்டில் இருக்கிற விஷயங்கள் மெஜாரிட்டி ஆஃப் எல்லாமே மாறுதுன்னு சொல்ல, மெஜாரிட்டி ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்ன ஆகுதுன்னா 48 நாளில் மறுபடியும் புதுசாக உற்பத்தி ஆகிடுது. உள்ளேருந்து வெளியே போயிட்டு வெளியே இருந்து உள்ளே வந்துடுது. நம்ம சாப்பிட்றது சுவாசிக்கிறது இதெல்லாம் உள்ளே வருது. நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேங்க. நம்ம மூளைன்னு சொல்கிறோமே, இந்த மூளை 90% தண்ணி தான் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. வெறும் தண்ணி தான், ஜஸ்ட் வாட்டர். அப்படின்னா இந்த 90% தண்ணி 48 நாளில் மாறுமா மாறாதா? நம்ம உடம்புலேருந்து வெளியேறிடுமா ஏறாதா? நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா மூளைக்கு ரத்தம் போகலை அப்படின்னா பெரிய பிரச்சனையாகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது ரத்தங்கிறது தண்ணி தான். அப்போது பழைய ரத்தம்லாம் வெளியே வருதா இல்லையா? மறுபடியும் ஹார்ட்டுக்கு வருது. அப்போ அதில் கழிவுலாம் வெளியேற்றப்படுது. அப்படின்னா நம்ம மூளைக்குள்ளார இருக்கிற செல்லும் வெளியேறத்தானே செய்யுது. அப்போது நம்ம மூளையில் ஒரு விஷயம் இன்றைக்கி ஸ்டோர் ஆகிருக்குன்னா அந்த விஷயம் 48 நாளில் நமக்கு மறந்து போகணுமா போகக்கூடாதா? நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். 48 நாளில் நம்ம மூளையில் இருக்கிற செல் எல்லாமே புதுப்பிக்கப்படுது அப்படின்னா அப்போ 48 நாளைக்கு முன்னால் நடந்த விஷயங்கள் எப்படி நமக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் யோசனை பண்ணுங்கள். எங்கேயாவது சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத யோசனை பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த கிளாஸில் நம்ம சந்திப்போம். மீன்டைம் யூடியூப் பிளேலிஸ்ட்டுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இதுதான் யூஆர்எல். இந்த யூஆர்எல் போட்டிங்கன்னா நேராக யூடியூப் சேனலுக்கு போயிடும். அங்கே சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் டைம் கிடைக்கும் போது தான் நான் வீடியோ அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா இம்மீடியட்டாக உங்களுக்கு எப்போல்லாம் நான் வீடியோ அப்டேட் பண்ணுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் கிடைக்கும். நல்ல விஷயங்களை 4 பேர் கூட பகிர்ந்துக்குங்க. அப்போ தான் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்க முடியும். நீங்கள் நிறைய பேருக்கு அனுப்புங்க. அவங்கள பார்த்த வாட்டி அவங்கக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அப்போ நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். ஒன்று நீங்கள் என்ன முட்டாளாக்கணும், இல்லை நான் உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுதோ அதை உங்களுக்கு நான் புரிய வைக்க போகிறேன். நன்றி.